இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர். ஆனால் அதே இந்தியாவின் நெல் வயல்கள் உலகின் மிகப்பெரிய மீத்தேன் உமிழ்வு மையங்களில் ஒன்றாக மாறியுள்ளதாக புதிய சர்வதேச ஆய்வு கூறுகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்? விவசாயிகள் தான் காரணமா அல்லது நமது விவசாய முறையா? அறிவியல் ஆதாரங்களுடன் பார்ப்போம். 2026 மே 22ஆம் தேதி நேச்சர் ஃபுட் இதழில் வெளியான ஆய்வு 1961 முதல் 2020 வரை உலகின் நெல் வயல்களில் ஏற்பட்ட பசுமை குடி வாயு மாற்றங்களை ஆய்வு செய்தது. இது இதுவரை நடத்தப்பட்ட மிக விரிவான ஆய்வுகளில் ஒன்றாகும். இதில் 1255 கள ஆய்வு இடங்கள், 21334 சைட்டியர்ஸ் தரவுகள், செயற்கை நுண்ணறிவு, டைனாமிக் லேண்ட் ஈகோசிஸ்டம் மாடல் ஆகியவற்றை பயன்படுத்தி உலகளாவிய கணக்கீடு செய்யப்பட்டது. முடிவு என்ன? 1961 1980 காலத்தை ஒப்பிடும்போது உலக நெல் வயல்களின் கிரீன் ஹவுஸ் கேஸ் உமிழ்வு 90.4% அதிகரித்துள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்ந்துள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர். 1970களிலிருந்து இந்தியாவின் நெல் சாகுபடி பரப்பளவு 25% உயர்ந்துள்ளது. இன்று இந்தியாவின் மலை சார்ந்த அறுவடை நிலங்களில் 55% பகுதியில் நெல் பயிரிடப்படுகிறது. ஆய்வின்படி இந்தியாவின் பாசன நெல் வயல்கள் ஆண்டுக்கு 3.9 மில்லியன் டன் மீத்தேன் வெளியிடுகின்றன. இது ஜெர்மனி நாடு முழுவதும் ஒரு ஆண்டில் வெளியிடும் மீத்தேனை விட சற்று அதிகம் என ஆய்வு குறிப்பிடுகிறது. இந்த ஆய்வு இந்திய விவசாயிகளை குற்றம் சாட்டவில்லை, மாறாக 4 முக்கிய காரணங்களை சுட்டிக்காட்டுகிறது. முதலாவது, தொடர்ச்சியான நீர்ப்பாசனம். நெல் வயல்கள் எப்போதும் நீரில் மூழ்கி இருப்பதால் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நுண்ணுயிர்கள் அதிக அளவில் மீத்தேன் உருவாக்குகின்றன. இரண்டாவது, அறுவடைக்கு பிறகு நெல் தழைகளை மண்ணில் கலப்பது. இவை சிதைவடைந்து மீத்தேன் உருவாக உதவுகின்றன. மூன்றாவது, அதிக நைட்ரஜன் உர பயன்பாடு. நான்காவது, மண்ணில் இருந்த இயற்கை கரிம கார்பன் குறைந்து வருவது. ஆய்வின்படி 1961 1980 காலத்தில் நெல் வயல்கள் ஆண்டுக்கு 289 மில்லியன் டன் CO2 ஈக்குவலன்ட் கார்பன் உறிஞ்சின. ஆனால் 2010களில் உலகின் 1/3 பங்கு நெல் வயல்கள் கார்பனை உறிஞ்சுவதற்கு பதிலாக இழக்கத் தொடங்கின. ஆய்வில் ஒரு நல்ல செய்தியும் உள்ளது. சிறந்த நீர்ப்பாசன முறைகள், உரங்களை துல்லியமாக பயன்படுத்துதல், நெல் கழிவு மேலாண்மை, ரெடியூஸ்டு டிலேஜ் மற்றும் குறைந்த உமிழ்வு கொண்ட நெல் ரகங்களை பயன்படுத்தினால் 2050க்குள் உலகளாவிய நெல் வயல்களின் கிரீன் ஹவுஸ் கேஸ் உமிழ்வை சுமார் 10% வரை குறைக்க முடியும் என ஆய்வு தெரிவிக்கிறது. இந்த ஆய்வின் உண்மையான செய்தி, நெல் சாகுபடியை நிறுத்துங்கள் என்பதல்ல, உணவு பாதுகாப்பையும் கால்நிலை பாதுகாப்பையும் ஒன்றாக காக்கும் அறிவியல் விவசாய முறைகளுக்கு மாறுங்கள் என்பதே அதன் முக்கிய செய்தி. அறிவியல், விவசாயம், சுற்றுச்சூழல் ஆகிய 3க்கும் இடையே சமநிலையை உருவாக்குவதே எதிர்காலத்தின் மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.